பிழையான தொடரை கண்டறிக. இதில் எழுத்துப்பிழை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். காளைகளை பூட்டி வயலை உழுதனர் அப்படிங்கிறது சரியான ஸ்டேட்மெண்ட். இந்த லை காலையில் வர இந்த லை விலங்கு ஆண் மாட்டை குறிக்குது, விலங்கு குறிக்குது. அதனால் இது கரெக்டு. அடுத்து மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். இதுலேயுமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. காலை நேரத்தை குறிப்பிடுறது அதுக்கு லகரம் இந்த லகரம் வரும். காலை இதுதான் கரெக்டு. தப்பானது காலைங்கிறது, இந்த லகரம் தப்பானது. அப்போ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தப்பானது. இதுதான் ஆன்சர். நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கின. ஸோ மற்ற 3 கரெக்டு. சி தப்பாக இருக்குது. பிழையான தொடர் சி தான். வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. அழிந்தது தீமை அப்படிங்கிறது குணப்பெயர் கொண்டது. தீமைங்கிறது ஒரு குணத்தை குறிக்கிறதுனால அது குணப்பெயர். அற்றது பிறப்பு தொழிற்பெயர் கொண்டது. நல்லது கை சினை பெயர் கொண்டது. கைங்கிறது ஒரு உறுப்பு, சினைனா உறுப்பு. நல்லது கை அப்படிங்கிறது சினை பெயர் கொண்டது. குளிர்ந்தது நிலம் இடப்பெயர் கொண்டது. நிலம்ங்கிறது ஒரு இடத்தை குறிக்குது, அதனால் இது இடப்பெயர் கொண்டது. ஸோ மேட்சிங் என்னென்னா 3, 4, 1, 2 ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேண்மை. செற்றம் அப்படின்னா பகை அப்படின்னு அர்த்தம். கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம். ஸோ செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். இங்கே உம்ங்கிற விகுதி வந்ததுனால இது எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. நடந்தவன். இதில் பகுவது உறுப்பிலக்கணம் படி பிரித்தோம்னா நட ப்ளஸ் இத்தாப் இந்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்தாப் இந்து ப்ளஸ் அண்ணுன்னு கடைசியில் முடியும். அண் என்னன்னா உயர்திணை வினையாளனையும் பெயர் அதை குறிக்குது. அடுத்து வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வை என்னும் வேர் சொல்லோட ஏவல் வினைமுற்று வைத்தாள். வைத்தாள் தான் ஏவுற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் வை என்னும் வேர் சொல்லோட ஏவல் வினைமுற்று வைத்தாள்.